நீ இவ்வளவு குயிக்கா பிரமாதமா குதிரை ஓட்ட கத்துக்கிட்டது ஆச்சரியம் தான். கத்து கொடுத்தது யாரு? இந்த பிருத்திவிராஜனாச்சே. நீ என் கையில கொடுத்தத நான் உன் கன்னத்துல கொடுக்கட்டா? என்ன இது? பட்ட பகல் யாராவது பாத்துட்டு போறாங்க. ஆசைய பெரு ஆசைய விடுங்கண்ணா. விட மாட்டேன். விடுங்க. பரவாயில்ல, யாராவது பாத்துட்டு போறாங்க, விடுங்க. எங்கே போயிடுவ? உன்னை அனுபவிக்காம நான் விட போறதில்லை. விமலா, மோகன் அவ்வளவு நல்லவன் இல்ல, அவங்க கூட பழகக்கூடாதுன்னு நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். மோகன்கிட்டயும் பணம் இருந்தா அவர் உங்களுக்கு நல்லவரா தான் தோணும். விமலா, மோகனை பத்தி நீங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஜென்டில்மேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவரை தான் பண்ணிக்குவேன். குருடருக்கு இரவும் பகலும் ஒண்ணுதான். உன் வயசு ஆசையும் இப்ப உன் கண்ணை மறைக்கத்தான் செய்யும். இத பாரு விமலா, உமாவை இழந்துட்டு ராஜா ஏற்கனவே மனசுந்து போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அவன் மறுபடியும் நிம்மதியை இழந்துட்டு நாடோடியா ஊர் சுத்த கூடாது. அதனால நீ ராஜாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நான் அவருக்கு ரெண்டாம் தரமா வாழ்க்கைப்படுறது ஆட்சேபம் இல்ல. ஆனா மனச மோகன் கிட்டையும் உடம்ப ராஜா கிட்டையும் குடுக்கறது உங்க பொண்ணுக்கு அழகான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏமா அதை அங்க போட்டுட்டீங்க? அதுவும் அழுக்கா தானே இருக்கு. அந்த அழுக்க யாராலையும் போக்க முடியாது. எனக்கு ஸ்வீட் வேண்டாம், காரம் மட்டும் போதும். ஸ்வீட்னா விழுந்து விழுந்து சாப்பிடுவ, அதை இன்னைக்கு வேண்டாங்கிற? காரம் பக்கத்துலயும் போக மாட்டேன், அது மேல என்ன திடீர் ஆசை? ஸ்வீட் மேல ஆசை வச்சு மோசம் போறதை விட காரம் பரவாயில்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு என்ன ஒரேடியா புதிர் போடுற? புதிர் போடல, ஒரு பெரிய புதிரை புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி எந்த புதிரை புரிஞ்சுக்கிட்ட? கொஞ்சம் புரியும்படியா தான் சொல்ல. புரியும்படியா மட்டும் இல்ல, வெளிப்படையா சொல்றேன். அப்பா, உங்க விருப்பப்படியே எனக்கும் ராஜா அத்தனுக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் மனப்பூர்வமா உங்களுக்கு மனைவியாக ஆசைப்படுறேன். பண்ண பாவத்துக்கு பிராய்ச்சித்தம் தேடிக்க கோவிலுக்கு போறியா? இல்ல, பாவிகளை மன்னிச்சு அவங்களுக்கு இனிமேலாத நல்ல புத்திய கொடுன்னு பிரார்த்தனை பண்ணதான் போறேன். மனசு ஒருத்தங்கிட்ட பறி கொடுத்து அவங்க கூட ஊரை சுத்திட்டு உடம்பு இன்னொருத்தனுக்கு கொடுக்க தயாராட்ட பண்பு கட்ட உனக்கு புனிதமான கோயில் படி மிதிக்கிறதுக்கே யோகியதை இல்ல. நானா பண்பு கிட்டவ? பண்பு கிட்ட அவங்க வலையில விழாம தப்புன புண்ணியவதி. ஆமா, உன் மேல உயிரே வச்சிருக்க மோசம் பண்ணிட்டு பணக்காரங்க ஒரே காரணத்துக்காக ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச நீ ரொம்ப பண்புள்ளவதான், புண்ணியவதிதான். நான் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதுக்கு அவர் பணக்காரங்கிறது காரணம் இல்ல, இதுதான். ஓஹோ, இதுதான் காரணமா? என்ன அப்படி பாக்குறீங்க?
இருந்து எனக்கு எதுவுமே தெரியாது. விமலா என் பக்கத்துல வந்து உட்கார்ந்து தோளை தொட்டா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாது. புகுந்து ஒரு சிட்டெரும்பு அந்த சிங்கத்தையே துடிக்க செய்த மாதிரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீட்லயே இப்படி மர்ம கொலை 1-2 நடந்தது. அதிர்ச்சியா மட்டும் இல்ல, ஆச்சரியமாவும் இருக்கு. உண்மைதான் மேகலா. வாட்டர் ஃபால்ஸ் கேபரி டான்சர் ராஜகுமாரி பொணமா கடந்தா. அந்த பாடியை சோதனை பண்ண போகும்போது ஃப்ளவர் எம்ப்ராய்டரி வேலைப்பாடு உள்ள ஒரு கர்ச்சிஃப் கிடைச்சது. அதே மாதிரி கர்ச்சிஃபை மோகனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வனிதா கிட்டையும் பார்த்தேன். அதை வச்சுதான் இங்க மோகனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தேன். மோகன் கிட்ட பார்த்த அதே கர்ச்சிஃபை இப்ப ராஜா தங்கிட்டையும் பார்த்தேன். அப்படியா? ஆமா, வேற யாருமே இல்லாத பெட்ரூம்ல, அதுவும் ஃபர்ஸ்ட் நைட்ல உமாவும் விமலாவும் எந்த தடையும் இல்லாம ஒரே மாதிரி செத்துருக்காங்க. அவங்க 2 பேரும் சாகும்போது கூட இருந்த ஒரே ஆள் எங்க ராஜா தாண்டா. அதனால ராஜாவை இந்த கொலைகளை செய்திருப்பாருன்னு சொல்றியா? ஆமா, அப்படித்தான் நினைக்கிறேன். ஒரு கட்சிப்பை மட்டும் ஆதாரமா வச்சுக்கிட்டு அவரை குற்றவாளியும் எப்படி முடிவு கட்ட முடியும்? ஆதாரத்தோட அவரை பிடிக்கத்தான் அதே பெட்ரூம்க்கு அவர் மனைவியா போறேன். நீ சொல்றது சாவை பத்தி தெரிஞ்சுக்க தற்கொலை பண்ணிக்க போற மாதிரி இருக்கு. சாவுக்கு பயந்திருந்தா நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே சேர்ந்திருக்க கூடாது. நீ சொன்ன மாதிரி சிங்கத்தை அதோட குகையிலேயே சந்திக்கிறேன். அப்பா. என்னம்மா? நான் ராஜா தன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? தூக்கு தண்டனையை விலை கொடுத்து வாங்க போறேன்னு சொல்றியே? அப்பா, 2 மகளை பறி கொடுத்துட்டு தவிக்கிற உங்களையும், அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியை தாங்கிக்க முடியாம துடிக்கிற அத்தானையும் பார்க்க எனக்கு பரிதாபமா இருக்கு. அதுக்காக அந்த துரதிருஷ்டம் பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன அனாதையாக்கிட்டு நீயும் கண்ண மூட பாத்தியா? ஏன்பா இப்படி விபரீதமாவே கற்பனை பண்றீங்க? அப்புறம் என்னம்மா, உங்க அத்தான் தான் எந்த பொண்ணோடவும் வாழ முடியாத அதிர்ஷ்ட கட்டையா இருக்கானே, அவனுக்கு கழுத்தை நீட்டுறதும் யமனை தாம்பலம் வச்சு கூப்பிடுறதும் ஒண்ணுதான். இத பார் சாரதா, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருந்தோம் அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கறியம்மா? ஏன்பா உமாவுக்கும் விமலாவுக்கும் இப்படி நடக்கும்னு நினைச்சா நீங்க அத்தானுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? இல்லையே, சந்தோஷமா வாழ்வாங்கன்னு நீங்க நினைச்சு கல்யாணம் பண்ணி வச்சவங்க சாவ தழுவிட்டாங்க. சாகத்தான் போறேன்னு நீங்க பயப்படுறனா ஏன் சந்தோஷமா வாழக்கூடாது? நீங்க பயப்படாதீங்கப்பா, நான் சந்தோஷமா வாழ்வேன். ராஜா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டானா? முதல்ல உங்க சம்மதத்தை சொல்லுங்க, அவரை நான் சம்மதிக்க வைக்கிறேன். அவன் விமலாவையே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தான். இப்ப எப்படிமா அவன் உன்னை அத்தான சம்மதிக்க வச்சா உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லையே? இல்ல, அது போதும் எனக்கு. சாரதா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? விஷம்னு தெரிஞ்சு அதை குடிக்க முயற்சி பண்றியே. தொழில குற்றவாளியோட பழகி சொந்த வாழ்க்கையிலும் குற்றவாளியோட பழகலாங்கிற முடிவுக்கு வந்துட்டியா? யார் குற்றவாளி யார் நிரபராதின்னு எனக்கு நல்லாவே தெரியும். மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். அத்தா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்பா கிட்ட சொன்னேன், நீங்க சம்மதிச்சா அவருக்கு சம்மதம்னு சொல்லிட்டாரு. யமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த மாதிரி 3 பெண்ணையும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க அவர் வேணும்னா சம்மதிக்கலாம். ஆனா இனிமே எந்த பெண்ணோட பாவத்தையும் சம்பாதிக்க நான் தயாரா இல்ல. அத்தா, உமாவும் விமலாவும் உங்களோட வாழ கொடுத்து வைக்காத துரதிருஷ்டசாலிங்க. அதான் அற்பாயசுல போயிட்டாங்க. நான் உங்களோட வாழணும்னு ஆண்டவ விதைச்சிருக்கும் போது அவங்க எப்படி வாழ முடியும்? அதனாலதான் எனக்கு உங்களை விட்டு கொடுத்துட்டு அவங்க 2 பேருமே ஒருத்தர் பின்னால ஒருத்தரா போய் சேர்ந்துட்டாங்க. சாரதா, நெருப்புன்னு தெரிஞ்சும் அதுல குதிக்க ஆசைப்படாது. ஆண்டவ அருளால நெருப்புல நடக்கிறவங்க எத்தனையோ பேர் நான் பார்த்திருக்கேன். ஏன் தீ குளிச்ச சீதை மீளலையா, வாழலையா? சீதை தெய்வ பிறவி, நீ சாதாரண மனுஷ பிறவி. பாம்பு விஷத்தை மருந்தாதான் பயன்படுத்தணும். அந்த விஷத்தை விருந்தா சாப்பிட விரும்பாத. அத்தா, தயவு செஞ்சு நான் சொல்றத. சாரதா, மரியாதையா அந்த எண்ணத்தை விட்டுட்டு இந்த இடத்தை காலி பண்ணு. என்ன கொஞ்சம் தனியா நிம்மதியா இருக்க விடு.
என்ன என்னதான் செய்ய சொல்றேன்? அப்படி வாங்க வழிக்கு. அத்தா, நான் என்னதான் போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருந்தாலும் உனக்கும் வந்த பாசம் இருக்கதான் செய்யும். எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்க மேல சந்தேகம் விழறதுக்கு முன்னால நீங்க என் ஹஸ்பண்ட் ஆயிட்டா உங்களுக்கு தான் நல்லது. ஓஹோ, மிரட்டி பாக்குறியா? தேவைப்பட்டா அதையும் செய்வேன். உன்னால என்ன செய்ய முடியும்? இந்த இடத்துலயே உங்களை கைது செய்ய முடியும். டான்சர் ராஜகுமாரியோட சாவுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, நான் நினைச்சா சம்பந்தப்படுத்தி சட்டத்துக்கு முன்னால குற்றவாளியா உங்களை கூண்டுல நிறுத்த முடியும். சாரதா, என்ன மனைவியா ஏத்துக்க நீங்க சம்மதிச்சா உங்க கழுத்துல மாலை விழும், இல்லைன்னா உங்க கைக்கு விலங்கு வரும். எது தேவைன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. பிரசாதம் எடுத்துக்கங்க. இன்னைக்கு என்ன விசேஷம்? கோயில்ல மீனாட்சி கல்யாணம். அதுதான் நானும் அத்தானும் போய் தரிசனம் பண்ணிட்டு உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லலான்னு வந்தோம். அப்படி என்னமா சந்தோஷமான செய்தி? கல்யாணத்துக்கு அத்தான் சம்மதிச்சிட்டாரு. என்ன? ஏன் ஆச்சரியப்படுறீங்க? நான் உங்க பொண்ணாச்சே, நினைச்சத சாதிக்காம விட்டுருவேனா? ராஜா, சாரதா சொல்றதெல்லாம் உண்மைதான் மாமா. வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிச்சிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன்.